இருவரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செஞ்சு, ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டு அந்த பால் குடி அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அது குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல பேசலாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், தந்தைக்கு தெரியாமல் பால் குடியை ஒரு தாய் நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தந்தைக்கு தெரியாமலே நிறுத்திடுறாங்க. அவர் நினைச்சுக்கிறாரு பால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. என்ன செஞ்சிடறாங்க, பால் கொடுக்கறத அந்த அம்மா நிறுத்திடுறாங்க. இன்னைக்கு அதிகப்படியான பெண்கள் அந்த பால் கொடுக்கறத நிறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணுக்கும் ஆகாத சும்மா தேவையில்லாத காரணங்களை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குழந்தைக்கு நான் 2 வருஷம் தொடர்ந்து பால் கொடுத்தா அழகு போயிடும். என்ன செஞ்சிருது, எனக்கு அழகு போயிடுது, என்னுடைய உடல் வீணாகி போயிடுது, இதெல்லாம் காரணமா வருது.